குளிர்ந்த நீரில் குளியல் முறை. ஆறா குளியல் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுக்கலாம். அதாவது மனிதர்கள், அதாவது பிற உயிரினங்கள் எல்லாமே அன்றாடம் குளிக்காது. ஏன்னா அவர்கள் அந்த உயிரினங்கள் வந்து சமைத்த உணவுகளை சாப்பிடல. இயற்கையான உணவுகளை தேடி உண்ணுது. அதனால அவர்கள் உடம்புல வெப்பத்தை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த உயிரினங்களுக்கு இயல்புலே இருக்கு. நமக்கும் இருக்கு. நமக்கு அதிகமாவே இருக்கு. அதற்கு உண்டான ஒரு முறை தான் இந்த குளியல் முறை. உடலில் உள்ள வெப்ப ஆற்றலை எப்படி சீர்நிலைக்கு வச்சுக்கணுன்றது தான் அடிப்படையே. குளியலுடைய அடிப்படையே அதுதான். வெப்பம்னு சொல்றீங்க, என்ன நீர்ல வரும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். இந்த உடல்ல வெப்ப ஆற்றல் தான் மிக அடிப்படை. இந்த பிரபஞ்சத்துல உள்ள கட்டமைப்புல வெப்பம்தான் மிக முக்கியமானது. எல்லா உயிரினங்களிலும் படைக்கப்பட்ட தாவர இனங்கள், நிலம், மற்ற உயிரினங்கள் எல்லா உடல்லையுமே வெப்பம் இருக்கு. அணுவுலயும் வெப்பம் தான் இருக்கு. வெப்ப ஆற்றல் தான் இங்க அணுவுலயும் வெப்பம், விஷம், காந்தம் என்ற 3 தான் செயல்படுது. உயிரின் இயக்கமே வெப்ப சக்தி தான். அப்போ இந்த உடல் இரவு முழுவதும் நம்ம தூங்குறோம். தூங்கும்போது உடல்ல ஓட்டங்கள் நடக்குது. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இந்த ஓட்டங்கள் நடக்கும்போது உடல் அதிகமாக வெப்பத்தை வெளிப்படுத்தும். இந்த வெப்பம் எதன் மூலியமாக வெளிப்படும்னா, கண்கள் மூலியமாக வெளிப்படும். காது மூலியமாகவும் வெளிப்படும். தோல் பகுதி மூலியமாகவும் வெளிப்படும். நம்ம இரவு முழுவதும் கண் மூடி உறங்குறோம் இல்லையா? அப்போ வெப்பம் உள்ள தேங்கும். தேக்கமடைகிற வெப்பத்தை காலையில கண் விழித்தவுடன் எப்படி அதை தணிக்கணும்? தடுக்கல, தணிக்கணும். இந்த தணிப்பதற்குண்டான ஒரு செயல் தான் குளியல் அப்படின்றது. அப்போ வெப்பத்தை தணிப்பதற்கு தான் குளியல். அப்போ அந்த நீர் எப்படி இருக்கணும்? குளிர்ந்த நீரா தானே இருக்கணும். அது சுடு தண்ணியா இருந்தா என்ன நடக்கும்? இதன் மூலியமா உங்களுக்கே புரியும். எப்பொழுதுமே சுடு தண்ணியில குளிக்க கூடாது. எப்போ குளிக்கணும்? எண்ணெய் குளியல் செய்யும்போது உடல் குளிர்ச்சி அடையும். அப்போ அதை சமன்படுத்த வெதுவெதுப்பான நீர்ல குளிக்கணும். மற்ற நாட்கள்ல எப்பவுமே குளிர்ந்த நீரில் தான் குளியல். அந்த குளியல் அதிகாலை குளியலா இருக்கணும். அதிகாலைனா இங்க என்ன நேரம் அப்படின்னா 5 மணி. இதுதான் அதிகாலை. அதை தாண்டினாவே அது குளியலே இல்லை. அந்த குளியல் என்பது மனிதர்களுடைய கண் விழிப்பு 4 மணி. பிற உயிரினங்களும் இப்பதான் முழிக்குது. எல்லாமே விழிக்குது. அந்த அதிகாலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள நீங்க குளிச்சீங்கன்னா அது தேவ குளியல். தேவர்கள்னு சொல்றோம் இல்லையா? அவர்கள் போல இருக்கலாம். 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள குளிச்சீங்கன்னா மனித குளியல். மனிதர்கள் மாதிரியாவது இருக்கலாம். 6 மணிக்கு அப்புறம் குளிச்சீங்கன்னா அது அசுர குளியல். அசுரர்கள் தான் அது. என்னவா இருக்கணுன்றத நீங்களே முடிவு பண்ணி குளிக்கலாம். இந்த குளியல் உடலில் உள்ள அதிக வெப்பம், தேக்கமடைந்த வெப்பம். வெப்பம் தேக்கமடைஞ்சதுன்னா அது பேர் சூடு. அந்த சூட்டை தணிப்பதற்கு தான் குளிர்வித்தல் அப்படின்றது தான் குளித்தல் அப்படின்றது. இந்த குளியல எப்படி குளிக்கணும்? அது இயல்பான நீரா இருக்கணும். அந்த நீர்ல நீங்க குளியலறைக்கு போன உடனே குளிக்க போற நீர் எடுத்து முதல்ல வாயில வச்சுக்கணும். முதல் குவளை எடுத்து முதுகுல ஊத்தணும். பின்னாடி முதுகு அதுல ஊத்தணும். 2வது எடுத்து முகத்துல முன்னுடல குளிர்விக்கணும். அடுத்தது முழுமையா எடுத்து குளிச்சு முடிக்கும் வரை, இல்ல தலையில ஊத்தும் போது அந்த தண்ணியை துப்பிடலாம். வாயை திறந்தீங்கன்னா கொட்டிடும். கொட்டிட்டு திரும்பவும் தண்ணி எடுத்து வாயில வச்சுக்கணும். 2வது முறை வாயில வச்சுட்டு முழுமையா நீங்க விடிய 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 குளிச்சாலும் உங்களுக்கு சளி பிடிக்காது. ஆஸ்மா, வீசிங் தொந்தரவு உள்ளவங்களும் இந்த முறையில குளிச்சிங்கன்னா 10 நாள்ல உங்களுக்கு உண்டான அந்த இந்த பஃப்லாம் அடிப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு மிக ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த முறையில குளிக்கும்போது வாயில நீரை வச்சு முழுமையா குளிச்சு முடிச்சிட்டு
துவட்டிட்டு வெளியில வரும்போது தான் தண்ணியை துப்பணும். அதுவரை நீர் வாயில இருக்கும். இந்த முறையில நீங்க குளிச்சீங்கன்னா, எவ்வளவு குளிர்ந்த நீராக இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த நடுக்கம் அப்படின்றது வராது. நீங்க எந்த ஊருக்கு போனாலும், ஒரு குடும்பத்தோட பயணம் போயிருக்கீங்க, ஒரு குளிர் பகுதிக்கு போயிருக்கீங்கன்னா, அங்கேயும் இந்த முறையில குளிக்கலாம். மார்கழி மாசம் ரொம்ப குளிரா இருக்கு. இந்த முறையில வாயில நீர் வச்சுட்டு குளிச்சீங்கன்னா, அந்த குளிர்ச்சியே நடுக்கமே இருக்காது. எப்பவுமே இந்த முறையில தான் குளிக்கணும். இது எப்படி வடிவமைக்கப்பட்டு குடுத்தது என்றால், யானை மனதை புரிந்து கொள்ற நிலையில கொஞ்சம் மேம்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் யானை. அதனுடைய உணர்வு நிலைகள் மிக ஆழமானது. அது மனிதர்களை ரொம்ப முழுமையா புரிஞ்சுக்கும். ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும். முழுமையா இல்ல, ஓரளவுக்கு புரிந்து கொள்ளும் தன்மை அதனிடம் அதிகம். மற்ற உயிரினங்களை விட யானைக்கு புரிந்து கொள்ளும் திறன், மனதை உணரக்கூடிய திறன் கொஞ்சம் கொஞ்சம் அதிகம். அந்த யானை குளிக்கும்போது ஒரு ஆற்றுக்கோ, குளத்துக்கோ கூட்டிட்டு போனோம்னா, போன உடனே இறங்கி தண்ணிக்குள்ள போகாது. அது முதல்ல அதோட தும்பிக்கையில நீர் எடுத்து வாயில தான் வச்சுக்கும். அதன் பிறகு அதோடைய கால் பகுதிக்குள்ள முதல்ல முதுகு பகுதியில அடிக்கும். தும்பிக்கையில நீர் எடுத்து முதுகுல அடிச்சு குளிச்சுக்கும். அதன் பிறகு கால் பகுதிக்குள்ள நனைச்சிட்டு, அதன் பிறகு தான் உள்ள இறங்கி போகும். இதை நுட்பமாக இந்த உயிரினத்தினுடைய செயலை உணர்ந்த நமது முன்னோர்கள் சொன்ன ஒரு செயல்பாடு தான் இந்த குளிர்ந்த நீரில் குளிக்கும் முறை. அதிகாலை 5:30 மணியை தாண்டக்கூடாது இந்த குளியல். இதை தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுடைய தோற்றமே மாறும். அதிகமாக சுடுநீரில் குளிப்பவர்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா வயோதிக தோற்றம் வரும். வயோதிக தோற்றம் அவங்கள்ட்ட இருந்து வரும். கண்ணுல அந்த உயிர் சக்தியே இருக்காது. சுடுநீரில் அதிக சூட்டுல குளிக்கிறவங்களுக்கு தலையில உள்ள நரம்புல இரத்தம் தடைபடும். பிளட் கிளாட் ஏற்படும். வெடிக்கவே செய்யும். நரம்பு தளர்வடையும். இப்படி தளர்வடைகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரத்த கொதிப்பு, பிபி எப்பவுமே அதிகமாகவே இருக்கும். சிறுநீரக உந்துதலை அடக்க முடியாது. உடனே அவங்க பாத்ரூம் போய் போறக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் சுடுநீர்ல அதிகமா குளிக்க குளிக்க ஏற்படும். அதனால சுடுநீரை அதிகமா தவிர்த்துட்டு, அதிகமா இல்ல, எப்பவுமே சுடுநீர்ல குளிக்காம இந்த குளிர்ந்த நீரில் குளிக்கும் முறைய நீங்க கடைப்பிடிச்சு இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் எப்பவும் இருக்க முடியும். வாழ்த்துக்கள்.